மாடப்பா மதிமயங்கி ஒளி இல்லாமல் அப்படிங்கிற போது ஒரு ஜாதகத்துல தன்னுடைய சுப பலன்களையோ அல்லது காரகத்துவங்களையோ கொடுக்கக்கூடிய வலிவு இல்லாமல், அதைத்தான் இங்க ஒளி இல்லாமல் மதிமயங்கி அப்படிங்கிற வார்த்தைகளால சுட்டி காட்டுறாரு. அதே 2வது அடியில 2வது வரியா சொல்லும் போது மகத்தான கோளதுதான் நீச்சமேறங்கிறார். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுன்னு இந்த 9 கிரகங்கள் தெய்வங்களினுடைய பிரதிநிதிகளாக இருப்பவைதான் அந்த 9 கிரகங்கள். அதனால எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் அது மகத்தான கோள் தான். அந்த கோள் பெற்றிருக்கக்கூடிய, அதாவது அந்த கிரகம் பெற்றிருக்கக்கூடிய ஆதிபத்தியம், அது அமர்ந்திருக்க ராசி வீட்டுக்குண்டான காரகத்துவங்கள், இதை பொறுத்து தான் அது நல்ல கிரகமாகவும் கெட்ட கிரகமாகவும் நம்மால பார்க்கப்படுது. அந்த மாதிரி கிரகம் நீச்சம் ஏற, அந்த வகையில ஒரு கிரகம் தன்னுடைய பலம் இழந்து தன்னுடைய நீச்ச ராசி வீடாக ஒதுக்கப்பட்டு இருக்கிற வீட்டுல போய் உட்கார்ந்து இருந்தா அப்படிங்கிறது அந்த 2வது அடி.